வருங்கால அரசு பணியாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்டு இருந்தீங்க, சார் இந்த மாதிரி எனக்கு டிஎன்பிசி குரூப் 4 படிச்சுட்ருக்கேன், எனக்கு நிறைய மோட்டிவேஷன் தேவைப்படுது சார், அதனால் நீங்கள் தயவுசெய்து எனக்கு டெய்லி மோட்டிவேஷன் கிளாஸ் போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தீங்க. ஆக்சுவலாக மோட்டிவேஷன் நீங்கள் வெளியே தேடுறத விட உங்களுக்குள்ளே தேடுறது தான் பெட்டர், ஓகேங்களா? அதுதான் உங்களை இன்னும் அதிகமான உயரத்துக்கு கொண்டு போகுங்கிறது தான் உண்மையும் கூட. ஆனால் நிறைய பேர் கேட்குறீங்க அப்படிங்கிறதுனால என்னுடைய டிஎன்பிசி அனுபவத்தில் என்னுடைய நண்பர்கள் செய்த சில தவறுகளையும் நான் எனக்குள்ளேயே செய்த சில தவறுகளையும் உங்ககிட்ட சொல்லி, அதே தவிர நீங்களும் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அதை மாற்றிக்கங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ, ஓகேங்களா? அந்த தவறுகளை நீங்கள் சரி செய்ய ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னாலே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ரொம்ப எளிமையாகவே நீங்கள் முன்னேறி போக முடியும். ஃபஸ்ட்டு விஷயம், டிஎன்பிசி நீங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கப்போ தேவையில்லாததை அதிகமாக படிக்கிறது, இதுதான் முதல் பாயிண்ட். தேவையற்றதை அதிகமாக படிப்பது. நீங்கள் சிலபஸே பார்க்க மாட்டீங்க, ஆனால் ஒரு இன்ஸ்டியூட்டில் சேர்ந்துருந்தீங்க அப்படின்னா அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதை கண்மூடித்தனமாக அப்படியே படிக்கிறது. அப்படி இல்லை அப்படின்னா நீங்களே எடுத்தோடனையும் 11th 12th சயின்ஸை முடிக்கிறேன்னு உட்கார்றது, இல்லாட்டி நான் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத ஜியாகிரஃபிலையும் சயின்ஸ்லையும் உங்களுடைய நேரத்தை வீணடிப்பது. இந்த மாதிரி என்ன பண்ணக்கூடாது, நீங்கள் தேவையில்லாததை படிக்கக்கூடாது. அதே மாதிரி தேவையில்லாத புத்தகங்கள், ஸ்கூல் புத்தகங்களை தாண்டி அவுட் சைட் சோர்ஸ் அப்படின்ற பேரில் புத்தகங்களையே தொகுத்து கொடுத்துருப்பாங்க, நல்லது தான், ஏதோ ஒரு புத்தகத்தை வாங்கிக்கலாம், தவறு கிடையாது. ஆனால் அதை விட்டுட்டு நீங்கள் எல்லா இன்ஸ்டியூட்லேயுமே அந்த இன்ஸ்டியூட்டில் நல்லா புத்தகம் போட்டிருக்கிறாங்களா, இல்லை இந்த இன்ஸ்டியூட்டில் நல்லா புத்தகம் போட்டிருக்கிறாங்களா, கம்பேர் பண்ணி சொல்லுங்கள் பார்ப்போம்னு சொல்லிட்டு யாரோ போட்டிருப்பாங்க, கம்பேர் பண்ணி போட்டிருப்பாங்க, அந்த வீடியோவை பார்க்குறது, எந்த புத்தகம் நல்லா இருக்குன்னு சொல்லி நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்குள்ளே எக்ஸாமே வந்துருங்க. ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு புத்தகத்தை எடுத்து வாங்கி, எவ்வளோ இன்ஸ்டியூட் போட்ட புத்தகத்தை வாங்கி, ஸ்கூல் புத்தகத்தை அவங்க அப்படியே போட்டிருப்பாங்க, ஓகேங்களா? அந்த மாதிரி ஏதோ ஒரு புத்தகத்தை நீங்கள் வாங்கி என்ன பண்ணக்கூடாது, தேவையில்லாத கண்டென்ட்டை அதிகமாக நீங்கள் படிக்க தேவை கிடையாது. முதலில் தேவையானது என்ன? ஸ்கூல் புத்தகத்தை நம்ம முடிச்சிட்டோமா? 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய தமிழ் புத்தகங்கள் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை நம்ம முடிச்சிட்டோமா? 10வது 12வது ஹிஸ்ட்ரி புத்தகத்தில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை முடிச்சிட்டோமா? 6ஆவதுலேருந்து 10 வரைக்கும் இருக்கக்கூடிய மேக்ஸ், அந்த மேக்ஸை நம்ம சால்வ் பண்ணி பார்த்துருக்கோமா? அதில் ஏதாவது டவுட் வருதா? அதில் ஏதாவது நம்ம டவுட்டை போய் கிளியர் பண்ணிட்டோமா? ஓகேங்களா? அதில் இருக்கக்கூடிய சிலபஸை நம்ம முடிச்சிட்டோமா? சிலபஸ் வைஸ் நம்ம படிக்கிறோமா? இதை படியுங்கள். அதை படிக்கிற விட்டுவிட்டு நீங்கள் தேவையில்லாமல் உங்கள் வீடு பூரா புத்தகத்தை வாங்கி வைக்கிறதுனால எந்த ஒரு பலனும் கிடையாதுங்க. ஸோ தேவையில்லாததை அதிகமாக படிக்காதீர்கள், தேவையானதை மட்டுமே படியுங்கள். எது சார் தேவையானது? சிலபஸ் கொடுத்துருக்குறாங்க டிஎன்பிசியில், நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், ஆல்ரெடி அந்த சிலபஸ்க்கு டீகோடட் வீடியோ கொடுத்துருக்குறோம். ஸோ சிலபஸை எடுங்க, ஸ்கூல் புக்கை ஃபஸ்ட்டு முடிங்க, அதுக்கப்புறம் நீங்கள் அவுட் சோர்ஸ் நிறைய போங்க, தவறு கிடையாது. ஒரு ஸ்கூல் புக்கு கமெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா ஏதோ ஒரு புத்தகத்தை வாங்கிக்கோங்க, போதுமானது, ஓகேங்களா? அதை விட்டுட்டு தேவையில்லாத படிக்காத நிப்பாட்டுங்க. நெக்ஸ்ட்டு அடுத்த பாயிண்ட் பாருங்கள், நாளைக்கு பார்த்துக்கலாம். இந்த எண்ணம் யாருக்கு இருக்குது? அனைவருக்குமே இருக்குதுங்க, ஓகேங்களா? இன்றைக்கி படிக்கலாம்னு சொல்லி இறங்குவீங்க, இன்றைக்கி ஒரு 6-8 மணி நேரம் படிச்சிடலாம்னு சொல்லி மனசில் இறங்குறீங்க, ஆனால் ஒரு 3 மணி நேரம் படிக்கிறீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்குள்ளேயே சோர்வடைகிறீங்க. நாளைக்கு பார்த்துக்கலாம். இந்த நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது உங்களை இந்த வருடம் கிடையாது, எந்த வருடம் நீங்கள் முயற்சி செய்தாலும் உங்களை பாஸாக்க போவது கிடையாது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. இந்த வருஷம் கிடையாதுங்க, நீங்கள் எந்த வருஷம் நீங்கள் படித்தாலும் உங்களால் பாஸ் ஆக முடியாது. ஸோ நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற இந்த எண்ணத்தை தயவு செய்து என்ன பண்ணுங்கன்னா தூக்கி போடுங்க. இன்றே இப்பொழுதே என்ன செய்தாலும் சரி, அதை நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னாலும் சரி, இல்லை உங்களுடைய வாழ்க்கைக்கான ஒரு படியை நீங்கள் முன்னேற்றத்தை வைக்கிறீங்க சாலி, எதாக இருந்தாலும் சரி, அதை நீங்கள் இப்பயே பண்ணுங்கள். நல்ல விஷயத்தை நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா தள்ளி போடாதீங்க, ஓகேங்களா? நாளைக்கு பார்த்துக்கலாம். இன்றைக்கி நம்ம போயிட்டு வந்திருக்கோம், 4 இடத்துல சுற்றிட்டு வந்திருக்கோம், போய் இன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண போனேன் சார், நல்ல கறி சாப்பாடு சார், இன்றைக்கி நம்ம வீட்டில் ஒரு விசேஷம் சார், காலிலேருந்து ஒரே வேலை சார், அங்கிட்ட அலைஞ்சிட்டேன், என்ன சார் பண்ணுறது? இன்றைக்கி படிக்க வேணாம் சார், நாளைக்கு பார்த்துக்கலாம். வேண்டாம், தவறு. என்ன வேலையில் இருந்தாலும் சரி, ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி 2 மணிலேருந்து 4 மணி நேரமாவது குறைந்தபட்சம் படிச்சிருங்க. என்ன வேலையை பார்த்தாலும் சரி, நாளைக்கு பார்த்துக்கலாம் என்பது தவறு. அந்த தவறை நிப்பாட்டுங்கள். நெக்ஸ்ட் பாருங்கள், 3வது பாயிண்ட், பயம், பதட்டம். முதல் விஷயம், உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பயத்தை தூக்கி எறியணுங்க. உங்களை யாரும் கொலை பண்ண போகிறது கிடையாது. உங்கள் வீட்டு சூழ்நிலையை நினச்சி நீங்கள் பயப்படுறதுனால உங்களுடைய முன்னேற்றம் மேலும் தடைபடத்தான் செய்யுமே தவிர உங்களால் முன்னேற முடியாது. உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பயத்தை தூக்கி எறியுங்கள். சார் எனக்கு குரூப் 4 எக்ஸாம் பயமாக இருக்குது சார், என்னங்க பண்ணிவிடுவாங்க மிஞ்சி போனால்? இந்த வேலை நீங்கள் நினைக்கிறீங்க சார், நம்ம வேலை பாஸ் ஆகிட்டா நம்ம நிலைமை மாறிடணும், ஓகேங்களா? உங்களுடைய வாழ்க்கைக்கான முதல் படி இது. உங்களுடைய நிலைமை மாறும் என்பது உண்மைதான். அதற்காக உங்களுடைய இப்பொழுதைய வாழ்க்கையை நீங்கள் தொலைத்து விடாதீர்கள். நீங்கள் படித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒரு நிமிஷத்தை நீங்கள் இழந்துடாதீங்க. உங்களுடைய பயத்தினால உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் இழந்துடாதீங்க. உங்களால் முடியுங்க, அப்புறம் எதுக்கு நீங்கள் பயப்படுறீங்க? புத்தகத்தை படிக்க போகிறீங்க, ஸ்கூல் பசங்க புத்தகங்க அது, அப்புறம் எதுக்கு நீங்கள் பயப்படுறீங்க? எதுக்குங்க பதட்டப்படணும்? சாதாரண விஷயங்க. படிக்கிறீங்க, போயிட்டு அந்த முட்டைக்குள்ளே போய்ட்டு சுற்றி வர போகிறீங்க, ஒரு புள்ளியை வைக்கிறீங்க, புள்ளியை வச்சுட்டே வர போகிறீங்க, 200 கொஷினுங்க கேட்க போகிறாங்கங்க. டெஸ்ட்டு போட்டு பார்த்தாலே பயம் போயிடுங்க. அதனால் டெஸ்ட்டு போட்டு பாருங்கள், வாரத்துக்கு 2 வாட்டி டெஸ்ட்டு போட்டு பார்த்தீங்கன்னா எதுக்கு பயம் வரப்போகுது, ஓகேங்களா? என்ன பயம் உங்களுக்கு? ஐயோ வேலை கிடைக்காம போச்சுன்னா என்ன ஆகுமோ,
ஐயய்யோ! நமக்கு வந்து வாழ்க்கையில வந்து வேற ஏதாவது நம்ம வந்து ஆயிருமோமோ! முதலில் இந்த எண்ணத்தை விடுங்கள். ஓகேங்களா? ஒரு எக்ஸாம் போனா அடுத்த எக்ஸாமு. ஆனா, அதுக்காக உங்கள அடுத்த எக்ஸாம் வரைக்கும் உட்காருங்கன்னு சொல்லல நானு. இந்த எக்ஸாம் உங்களால முடியும்னு நம்புங்க. இப்ப பயப்படுறதுனால நீங்க ஜெயிச்சிட முடியுமா? ஆனா, நம்பிக்கை வைக்கிறதுனால உங்களால ஜெயிக்கலாம் இல்லையா? உங்களால ஜெயிக்க முடியும் இல்லையா? ஸோ அப்படி இருக்கிறப்ப நீங்க எதுக்குங்க பயப்படுறீங்க? பயத்தையும், பதட்டத்தையும் தூக்கி எறியுங்கள். நீங்கள் படிக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா, முதல் விஷயம் நீங்கள் புத்தகத்தையோ, சிலபஸையோ எடுக்கிறது கிடையாது. பயத்தை விட்டொழித்து நான் ஜெயிப்பேன் என்ற நம்பிக்கையோடு நீங்களுடைய எந்த காலையும் வலது கால எடுத்து வச்சாச்சும் இடது கால வச்சாலும் சரி, சாத்திரம் பார்க்குற ஆளெல்லாம் வலது கால எடுத்து வைங்க. சாத்திரம் பார்க்கலையா எந்த காலைய தூக்கி வச்சு நீங்க வேலைக்குள்ள ஓடி போயிடலாம் நீங்க. பதட்டத்தையும் தூக்கி எறியுங்க. பதட்டப்படாதீங்க முதல்ல நீங்க. போய் எக்ஸாம் எழுதுறதுக்குலாம் பதட்டமே படக்கூடாது. நெறைய டெஸ்ட் போடுங்க. பயம் போயிடும். உங்க இந்த எக்ஸாம் இல்லன்னா என்ன ஆகும்? ஐயய்யோ! நம்ம வீட்ல வந்து நம்மள தப்பா நெனச்சுருவாங்களோ? ஏங்க 5 வருஷம் படிக்கிறவன் இருக்காங்க. 6 வருஷம் படிக்கக்கூடிய ஒரு பெண்மணி இருக்கிறாங்க. 2 வயசு கைக்குழந்தையோட இன்னும் 6 வருஷம் ஆகியும் வேலைக்கு போகாமல் வீட்ல வந்து அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய பெண்மணிகள் இருக்க தான் செய்றாங்க. உங்களை விட, நம்மை விட கீழ இருக்கவர்கள் கோடின்னு சொல்லுவாங்க. நம்மள விட அதிகமாக அசிங்கத்தையும், அவமானத்தையும் சந்தித்துக் கொண்டு படித்துக்கிட்டு இருக்கவங்க எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப உங்களுக்கு என்ன ஆகுமோ? ஐய்யய்யோ! நம்ம பாஸ் ஆகலைன்னா என்ன ஆகுமோ? இப்படி படிச்சுன்னு எப்படிங்க பாஸ் ஆவீங்க? ஸோ இந்த மாரி பயத்தோட படிக்காதீங்க முதல்ல. இந்த பாரு நீ என்னை அசிங்கப்படுத்துவியா? அந்த பாரு நான் உன் முன்னாடி நான் எப்படி ஜெயிச்சு காட்டப் போறேன் பாரு. அந்த மாதிரி ஒரு எண்ணத்தோட படிங்க. பதட்டத்த தூக்கி விட்டுட்டு, அவனுக்கு நம்ம பதில் சொல்லணும். நம்மளுடைய வாய் பதில் சொல்லக்கூடாது. நம்மளுடைய ரிசல்ட் அவனுக்கு பதில் சொல்லணும். அந்த மாரி படிங்கங்க. ஓகேங்களா? இதான் 3ஆவது பாயிண்ட். நெக்ஸ்ட் பாருங்க. 4வது பாயிண்ட். டெஸ்ட் போடாமல் இருக்கீங்க. ஓகேங்களா? ஒண்ணு டெஸ்ட் போடாம இருக்கீங்க. இன்னொன்னு என்னது? அதிகமா டெஸ்ட் போடுறீங்க. என்ன சார்? டெஸ்ட் போடாம இருக்கீங்கன்னா, ஆமாங்க. நீங்க படிச்சத நல்லத தயவு செய்து என்ன பண்ணுங்கன்னா, வாரத்துக்கு 2 டெஸ்ட் போட்டுருங்க. தமிழையும், மேக்ஸையும் முக்கியத்துவம் குடுத்து டெஸ்ட் போடுங்க. ஒரு வாரத்துக்கு 2 தமிழ் போடுங்கங்க. வாரத்துக்கு 50 கொஸ்டின் மேக்ஸ் போடுங்கங்க. அப்புறம் எப்படி உங்களுக்கு மேக்ஸ் வராம இருக்கும் பார்ப்போங்க. அப்புறம் எப்படி உங்களுக்கு பயம் வருதுன்னு பார்ப்போங்க. டெஸ்ட் போட்டு பார்த்துருங்கங்க. ஓகேங்களா? இன்னொரு பாயிண்ட் பாருங்க. அதிகமா டெஸ்ட் போடுறது. அது என்னங்க அதிகமா டெஸ்ட் போடுறது? சார் அந்த இன்ஸ்டியூட்ல ஏ இன்ஸ்டியூட்ல ஒரு கொஸ்டின் குடுத்தாங்க சார். சார் அந்த பி இன்ஸ்டியூட்ல ஒரு கொஸ்டின் குடுத்தாங்க. சார் சின்னு ஒரு இன்ஸ்டியூட் இருக்கு சார். செம்மையா பண்றாங்க. அப்புறமா இஎஃப்னு ஒரு இன்ஸ்டியூட் சார். செம்மையா பண்றாங்க சார். கடைசியா இசட்ன்னு ஒரு இன்ஸ்டியூட் குடுத்தாங்க பாருங்க சார் கொஸ்டின். வலுவா இருந்துச்சு சார். அதெல்லாம் சரிதான் சார். நீங்க எத்தன எடுத்தீங்க? நீங்க படிச்சீங்களா? அந்த டெஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணீங்களா? எதுவுமே பண்ணலையே சார். நீங்க முதல்ல உங்கள தயார்படுத்திக் கொண்டீர்களா? போருக்கு போகும் முன்பு நீங்கள் தயாராக இருக்க வேண்டும். அத விட்டுப்புட்டு நான் 15 போரில் கலந்து கொண்டேன். நான் 20 போரில் கலந்து கொண்டேன். இதனால என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் கிடையாது. அடி தான் வாங்கிட்டு வருவோம். முதல் விஷயம் நீங்கள் ஒரு போரில் சொல்லுவாங்க புரூஸ் லீ சொன்ன மாரி இதில சொல்லுவார் பாருங்க. நான் 1000 முறைகளை நான் பயிற்சி செய்தவன் கிடையாது. நான் ஒரே ஒரு முறையை மட்டுமே 1000 விதங்களில் நான் பயிற்சி செய்தவன். ஸோ உங்களுக்கு ஒரு அடிமுறை. ஓகேங்களா? நீங்க உங்களுக்கு ஒரு அடிமுறை. அதாவது நீங்க ஒரு வாட்டி புத்தகத்தை படித்துக் கொண்டால் போதுமானது. நீங்கள் எத்தனை டெஸ்ட் வேணா நீங்க அட்டெண்ட் பண்ணலாம். ஆனா நீங்க படிக்காம போயிட்டு என்ன பண்ணக்கூடாது நீங்க? அதிகமான எத்தனை டெஸ்ட்ட போட்டாலும் அதனால எந்த ஒரு பிரயோசனமும் கிடையாது சார். சொல்ட்டேன். ஓகேங்களா? டெஸ்ட் போட்டு பாருங்கன்னு சொல்றது உண்மதான். ஆனா அதுக்காக படிக்காம போயிட்டு நீங்க வந்து இருக்கிற எல்லா இன்ஸ்டிடியூட்லயும் போயிட்டு நீங்க ஜாயின் பண்ணிட்டு ஃப்ரீயா இலவசமா கிடைக்குதுங்கிறதுக்காக ஆன்லைன்ல கிடைக்கக்கூடிய எல்லா டெஸ்ட்டையும் போட்டு பார்க்கறது தப்பு சார். ஓகேங்களா? நீங்க முதல்ல படிங்க. தயார்படுத்திக்கங்க உங்கள. ஒரு 1 மாசம் 2 மாசமாவது நல்லா படிங்க. படிச்சுட்டு அதுக்கப்புறமாக நீங்க பயிற்சி செய்து பாருங்கள். படித்ததைத்தான் பயிற்சி செய்து பார்க்க வேண்டுமே தவிர, நீங்கள் பயிற்சி செய்துவிட்டு வந்து படிக்கக்கூடாது. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின பாருங்க தப்பு கிடையாது. ஆனா நீங்க படிச்சுட்டு பாருங்க. ஓகேங்களா? ப்ரீவியஸ் இயர்ல எப்படி கேட்டிருக்கான்னு பார்த்து அத வச்சு நீங்க படிங்க. ஓகேங்களா? இது தவறான விஷயம். ஸோ 4வது தவறை நிறுத்திக் கொள்ளுங்கள். 5வது பாருங்க. நம்மை விட அடுத்தவர் மீது வைக்கக்கூடிய அதிகப்படியான நம்பிக்கைங்க. இது ரொம்ப ரொம்ப தப்புங்க. நம்ம தாங்க நம்பணும். அத விட்டுப்புட்டு அந்த இன்ஸ்டியூட்காரங்க இப்படி சொன்னாங்க. இல்ல அவங்கள நம்பி நான் முழுசா இறங்குறேன். இனிமே நான் அவங்கள தான் நான் வந்து சரணடைகிறேன். என்னை நான் முழுதாக சரணடைகிறேன். நீ யாருக்கிட்ட சரணடைஞ்சாலும் தம்பி தப்பு ராஜா. உங்ககிட்ட நீங்க சரணடைங்க. உங்க மேல நீங்க சரணடைங்க. உங்க மேல நம்பிக்கை வைங்க. உங்க பேர் என்ன? சார் நான் சஞ்சீவ் சார் என் பேரு. நான் சஞ்சீவிடம் சரணடைகிறேன். சார் சரவணன் சார் என் பேரு. சரவணனிடம் நான் சரணடைகிறேன். உங்களை நீங்களே சரணடைத்துக் கொள்ளுங்கள். ஓகேங்களா? உங்கள் மீது நான் நம்பிக்கையை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் மீதான நம்பிக்கை மட்டுமே உங்களை வெற்றி நோக்கி கொண்டு செல்லுமே தவிர, அடுத்தவர் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கை, அடுத்தவங்க வந்து உங்கள வந்து தூக்கிட்டு போயிருவாங்க, அடுத்தவங்க வந்து உங்கள கை கொடுத்து தூக்கி விடுவாங்க அப்படின்றதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இனிமேல் நீங்க அடுத்தவங்க வந்து கொஸ்டின் பேட்ச் போடுறாங்க. அவங்க வந்து ஏதோ ஒரு லைவ் பேட்ச் போடுறாங்க சார். அவங்க கூட உட்காந்து நான் படிக்க போறேன் சார். இவங்க கூட உட்காந்து படி சார். உங்கள சுத்தி இருக்காங்க சார். படிக்கிறதுக்கு உங்களுடைய நண்பர்கள் 1000 பேர் இருக்கிறாங்க சார். நீங்க ஏதோ ஒரு கிராமத்துல இருக்கீங்கன்னா கூட அங்க நீங்க ஒரு 2 பேரை சேர்த்து வச்சு படிக்கலாம் சார். சார் ஸ்கூல் பசங்க 10வது 12வது படிக்கக்கூடிய பசங்க இருப்பாங்க, பொண்ணுங்க இருப்பாங்க. அவங்கள கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு அவங்க கூட சேர்ந்து நீங்க படிக்கலாம் சார். இங்க சேர்ந்து படிப்பதற்கு 1000 விஷயங்கள் இருக்கும்போது நீங்க அடுத்தவங்கள போய் நம்பிக்கிட்டு அவங்க நம்மள பாஸ் ஆக்கிருவாங்கன்றத வந்து முதல்ல நிப்பாட்டுங்க. ஓகேங்களா? நீங்க முயற்சி செய்யணுங்க. இங்க நீங்க வந்து முயற்சி செய்யாம, நீங்க போய் ரிப்பன கட் பண்ணாம உங்களுடைய கதவு திறக்காது. சொல்ட்டேன். ஓகேங்களா? உங்களோட கதவு திறக்கவே திறக்காது. ஓகேங்களா? நம்ம விட யாருங்க இருக்க போறா நம்பிக்கை? நம்ம விட யாருங்க இருக்க போறா? யார் வேணா உங்கள சொல்லட்டுங்க. ஓகேங்களா? உங்களால முடியாது. அங்க பாருங்க பக்கத்து வீட்டுக்காரர பாருங்க. பக்கத்து வீட்டுக்கார பையன்லாம் 1 வருஷம் தான் படிச்சான். பக்கத்து வீட்டுக்கார பொண்ணுலாம் 6 மாசம் தான் படிச்சுச்சு. அது வேலைக்கு போயிருச்சு. நீ இன்னும் வேலைக்கு போகாம இருக்க. சொல்லிட்டு போட்டுங்க.
ஏங்க அவங்கள விட நீங்கள் எவ்வளவோ மேலுங்க. ஏன்னா 6 மாதம் 1 வருஷம் படித்து சீக்கிரம் போனவங்க, அவங்களுக்கு அந்த தோல்வியோடைய வலி தெரியாதுங்க. ஆனால் நீங்கள் ஒரு வாட்டி அடிபட்டுருக்கீங்க, உங்களுக்கு 2 வாட்டி அடிபட்டுருக்கீங்க, நான் 3 வருஷம் படிச்சுக்கிட்டு இருக்கேங்க, பயங்கரமாக அடிபட்டுருக்கேன். அந்த தோல்வியிலிருந்து வந்தவர்களுக்கு தான் தெரியும் அந்த வெற்றியினுடைய ருசி. வெற்றியோட ருசியை நீங்கள் ரசிக்கணும்னு தயாராக இருக்கீங்க அப்படின்னா, நம்பிக்கையை அடுத்தவர் மீது வைக்காதீர்கள், உங்கள் மீது நம்பிக்கை வையுங்கள், நீங்கள் ஜெயிப்பீங்கங்க. அவ்வளோதாங்க. இந்த 5 பாயிண்ட்டை மனசில் வச்சுக்கோங்கங்க. இந்த 5 பாயிண்ட்டை மனசில் வச்சுக்கோங்க. தேவையில்லாத அதிகமாக படிக்காதீங்க. நாளைக்கு பார்த்துக்கலாம்னு சொல்லி ஒத்தி போடாதீங்க. உங்களுக்குள்ள இருக்க பயத்தை தூக்கி எறிங்க. டெஸ்ட்டு போடாம மட்டும் இருந்துடாதீங்க. அதே நேரத்தில் அதிகமாக டெஸ்ட் போட்டு உங்களையே கவுத்துக்கிறாதீங்க. நம்ம விட அடுத்த மேலே நம்பிக்கை வைக்காதீங்க. உங்களை விட வேறு யாருமே கிடையாது சிறந்தவங்க உலகத்தில். அதை நம்புங்க. நீங்கள் ஜெயிப்பீங்க. நீங்கள் ஜெயிப்பீங்க அப்படிங்கிறது உண்மையாக இருந்துச்சு அப்படின்னா, சார் நான் ஜெயிப்பேன் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. சார் நான் ஜெயிச்சிட்டேன் சார், நான் ஜெயிச்சிட்டேன்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க. அவ்வளோதாங்க. ஓகேங்களா? இவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ பார்த்து எல்லாருக்கும் தேங்க்யூ. மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் தெரிவிங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.